ஒருத்தர் பயன்படுத்தப்பட்டா போதும், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரே எரிச்சலாயிடுறாங்க, பொறாமையாயிடுறாங்க, கோபமாயிடுறாங்க, படபடப்பாயிடுறாங்க. உங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லை தெரியுமா? என்னை ஆசீர்வதிக்க மனிதன் அல்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா என்னோட போட்டி போடலாம் யாரும் முடியாது, என்னுடையதை யாரும் பறிக்க முடியாது, எனக்கு ஆண்டவர் நியமித்த இடத்துல யாரும் உட்கார முடியாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். சாபம் முழுவதும் அந்த எண்ணத்துல தான் இருக்கணும். ஏதோ சொல்லுது, சந்தோஷப்படுறவங்களோட என்ன பண்ணிருங்க, துக்கப்படுறவங்களோட, ஆமா, அழுகிறவங்களோட அழுதுருங்க, அதான் நல்லது. ஒருத்தர் சந்தோஷப்படும் போது பின்னாடி உட்காந்து முணங்க கூடாது, நோய் 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 நோய்னு முணங்க கூடாது. முணங்குனா பிசாசின் ஆவி உள்ள இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு தான் என்னவோ திருட்டு புத்தி அவனுக்கு இருக்கும். நமக்கு வராது அவன் திருடிட்டானோ, நமக்கு வராது அவனுக்கு போயிடுச்சோ, அவன் உயர்ந்துட்டானோ, அவன் பெரியவன் ஆயிட்டானோ, அவன் உட்காந்துட்டானோ. எப்பா, தாழ்த்துகிறதும் உயர்த்துகிறதும் கர்த்தரப்பா, நீனும் நானும் இல்லை. நம்ம பொறாமப்படுறதுனால யாரும் கீழே வர போறது இல்ல, நாம எரிச்சல் கொண்டதுனால யாரும் அழிய போறது இல்ல, அழிய போறது நாம தான். நாம கர்த்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும்.